சக்தி வந்து பொன்னியை வந்து ரொம்ப கேராக பார்த்துக்கிறாரு. அதே மாதிரி பொன்னிக்கு வந்து தேவையானது எல்லாமே வந்து செய்யணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு என்ன பண்ணுறாரு, பொன்னியை சாப்பிட வைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அதே டைமில் பொன்னி தனியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு மேலே வந்து அவங்க கூட படுக்கலான்னு போகிறாரு. அந்த டைமில் பொன்னி என்ன பண்ணுறாங்க, நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா அப்புறம் நான் இங்கே தூக்கவே மாட்டேன் அப்படின்றாங்க. வேறு வழி இல்லாமல் சக்தி வந்து ரூமில் வந்து படுத்துக்கிறாரு. ஆனால் கீழே வந்து படுத்துக்கிறாரு தரையிலேயே. பொன்னி வந்து சாப்பிடாதால நானும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு சக்தி அது வரைக்கும் சாப்பிடவே மாட்டேங்கிறாரு. இது என்ன பார்க்குற பிரீத்தி செமையாக கடுப்பாயிடுறாங்க. போகிற போக்க பார்த்தா பொன்னி எப்படியா சமாதானப்படுத்தி சக்தி வந்து அவ கூட வாழ ஆரம்பிச்சிடுவான் போல் இருக்கே. இதை இப்படியே விடவே கூடாது, எப்படியாவது சக்தி மனசில் இடம் பிடிச்சி ஆகணும். சக்தி கூட நம்ம ரொமான்டிக்காக இருக்கிறத பார்த்துட்டு பொன்னி இந்த வீட்டை விட்டு கண்டிப்பாக போயிடுவா, அவளை போக வைக்கிறதுக்கு இதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க பிரீத்தி. உடனே பிரீத்தி என்ன பண்ணுறாங்க, சக்திக்கு வந்து பால் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்து வம்பு பண்ணுறாங்க குடிக்க சொல்லி. சக்தி வந்து வேணான்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுறாரு. அடுத்து வந்து என்ன சக்தி நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வந்து பொன்னி முன்னாடி வந்து சக்தி வந்து அப்படியே கையை பிடிக்கிறாங்க. அதை பார்த்த சக்தி என்ன பண்ணுறாரு, கையை எடுத்து விடுறாரு. அப்போ பொன்னி பார்த்துட்டு அமைதியாக போயிடுறாங்க. அடுத்து வந்து என்ன சக்தி நீங்கள் நம்ம எங்கேயாவது இங்கே இருக்கிறதோட எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம், எதுக்காக இங்கேயே அடைச்சிருக்கணும். ஆமாம் சக்தி, நீயும் பிரீத்தியும் வெளியே போயிட்டு வாங்க, உங்களுக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்க, தெரிஞ்சுதான் பேசுறியா ஜெயா, பிரீத்தி கூட எதுக்காக வந்து சக்தி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு நம்ம சந்திரசேகர். இங்கே பாருங்கள், இதில் என்ன தப்பு இருக்குது, அவங்ககிட்ட போய் ஒன்றா பழகினவங்க தானே, ஒன்றா பழகினாலும் இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு அவனுக்கு, என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் மனசில், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து நீங்கள் ஏன்ப்பா டென்ஷன் ஆகிறீங்க, நான் போகிறேன்னு சொன்னேன்னா நான் எங்கே போகிறேன், எனக்கு விருப்பம் இல்லை, தேவையில்லாமல் எல்லாரும் சேர்ந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு சக்தி. என்ன இது, எப்படியும் வந்து சக்தி வந்து வளைச்சிடலான்னு பார்த்தா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஒன்று பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதன்படி என்ன பண்ணுறாங்க, வேணுமே வந்து பொண்ணு எதிர வந்து சக்திக்கு வந்து சமையல் பண்ணுறாங்க. சமையல் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. சக்தி, உங்களுக்காக நானே வந்து சமைச்சேன், இது நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் சக்தி, ஒரு ரூபாய் சாப்பிடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணுறாங்க. ப்ளீஸ் சக்தி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து உங்களுக்காக ஸ்பெஷல் டிஷ்லாம் எடுத்துகிட்டு வருவேன்ல, அதே மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன், ஒரு ரூபாய்னு ஊட்டையே போயிட்டுறாங்க. அதை பார்த்த பொன்னிக்கு ஒன்றும் புரியாமல் அப்படியே அங்கேருந்து போக பார்க்குறாங்க. ஆனால் பொன்னி போகாத மாதிரி பொண்ணு எதிரவே வந்து வேணும்னே சக்திக்கு வந்து ஊட்டி விடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அதான் வேணான்னு சொல்கிறேன் இல்லை பிரீத்தி, ஏன் பிரீத்தி இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி வந்து போகிறாரு. அடுத்து வந்து இதெல்லாம் பார்க்காம வந்து பொண்ணு அமைதியாக போயிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, பொண்ணு என்ன பண்ணாலும் வந்து அமைதியாக போகிறாளே, இது இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சக்தி உங்களுக்கு தெரியுமா, இந்த புது ப்ராஜெக்ட் ஒன்று வந்திருக்கு, நம்மளுக்கு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க, அதை பற்றி உங்களுக்கு வந்து தெரியுமா, இங்கே பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி பக்கத்தில் போய்ட்டு உட்காந்து அந்த லேப்டாப் எடுத்து காட்டுறாங்க. கிட்டவே உட்காடுறாங்க, வேணும் வெறுப்பேற்றுறாங்க பொண்ணியை. இதையெல்லாம் வந்து பார்க்காம பொன்னி மறுபடியும் அமைதியாக போயிடுறாங்க. என்ன இவ எதுக்குமே அசர மாட்டேங்கிறாளே, எப்படியாவது கோவப்படுவா, டென்ஷன் ஆவா, பார்த்து வந்து பொறாமப்படுவா, இந்த வீட்டை விட்டு போயிடுவான்னு நினச்சினேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து பொண்ணு என்ன பண்ணுறாங்க, வேலைக்கு கிளம்புறாங்க. ஒன்றும் புரியாமல் எல்லாருமே யோசிக்கிறாங்க, எங்கே போகிறா பொண்ணின்னு சொல்லிட்டு அவங்க மாமா கிட்ட மட்டும் சொல்லிட்டு போகிறாங்க. மாமா, இது மாதிரி நான் வேலைக்கு போகிறேன், நான் சாயந்தரம் அவன் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இதை பார்க்குற சக்தி மனசு கஷ்டப்படுறாரு. என்னப்பா திடீர்னு வந்து பொண்ணு வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறா அப்படின்னோடனே, அதான் எனக்கும் புரியல, அவள் எங்கே வேலைக்கு போகிறா, என்ன பண்ண போகிறா, ஒன்றுமே தெரியலடா, என்னால் மேற்கொண்டு அதிகமாகவும் அவகிட்ட கேட்க முடியல, அவள் மன வருத்தத்தில் இருக்கும்போது நான் என்னடா கேட்குறது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரிப்பா நான் அதை வரப்பா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாரு. பொண்ணு எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாரு சக்தி. இங்கே வந்து பொண்ணு என்ன பண்ணுறாங்க, கோயிலுக்கு போயிட்டு மனசு கஷ்டத்தோடு உட்காடுறாங்க. அவங்களால தாங்கிக்க முடியல, அப்படியே அம்மனை வேண்டிகிட்டு இருக்காங்க. பொண்ணு எப்படி சாப்பிட வைக்கிறதுன்னு தெரியலையே, நேற்றுலேருந்து பொண்ணு சாப்பிடாமல் இருக்கா, பாவம் கோயிலில் வந்து உட்காந்துருக்கா, வேலை தேடி வேற போகிறேன்றா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. பார்த்தா அங்கே பிரசாதம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு பிரசாதத்தை கையில் கொடுத்து, இதை அங்கே ஒரு ஆண்டி இருக்காங்களா, அவங்கக்கிட்ட கொடுத்துறியா கண்ணா அப்படின்றாரு. சரி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. குழந்தை கொடுக்குற பிரசாதத்தை சாமி கொடுக்குறதா நினச்சி வந்து பொண்ணு வந்து சாப்பிட்றாங்க. சக்தி சந்தோஷப்படுறாரு. இதை முடியுது.